அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில தேசிய தலைவர்கள் இன்று பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று பரப்புரை செய்திருக்கிறார். மறுபுறம் கோவையில என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை செய்திருக்கிறார். 45 நிமிடங்களுக்கு மேலாக அவர் பேசியிருக்கிறார். இவ்வாறாக தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் முகாமிட்டு பரப்புரை செய்த நிலையில இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். மோடி ராகுல் தமிழகம் வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற தலைப்புல கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அரங்கத்துல நம்மோட 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மையப்பன், பத்திரிகையாளர் திரு ரகு. அதே போல தொலைத்தொடர்பு மூலமாக 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், பத்திரிகையாளர் திரு ஷியாம். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ஷியாம், முக்கியமான 2 பரப்புரைகள் ரெண்டையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாரு. அதிமுக வலுவிழந்துருச்சு, அதிமுக மூலமா பாஜக RSS தமிழகத்துக்குள்ள வராங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியுடைய பரப்புரையை பார்க்கும்போது ஆன்டி டிஎம்கே அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க 2 பரப்புரையையும்? உங்களுடைய முதற்கட்ட கருத்து. 2 தலைவர்களின் பேச்சும் எப்போதும் போலதான் இருந்தது. பெரிய புதுமையாக வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஆனா சமீபத்திய பார்லிமெண்டோட டீலிமிட்டேஷன் பில்லு, அதோட ஃபெயிலியர், அதுக்கு காரணம் யார், இதை பெரும்பாலும் மோடி அவர்கள் அதைத்தான் சொன்னார். நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியின் சாதனைகளை கொஞ்சம் சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். காரணம் என்னவென்றால், நடப்பது சட்டமன்ற தேர்தல், கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைப்பவர், அவரது ஆட்சியை பாராட்டி சொல்வார் பிரதமர் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. காரணம், இது ஒரு கரண்ட் ப்ராப்ளம். இதுல பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுல திமுக துரோகம் செய்து விட்டது, அந்த துணியில தான் அவர் பேசினாரு. கிரௌடு ஓகே தாங்க, 2 தலைவர்களுக்குமே நல்ல கிரௌடு தான். பிரதமர் கிரௌட்ல அந்த மொழிபெயர்ப்பாளர் நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா பேசினாரு. பொதுவாக தலைவர்களின் பேச்சை மொழிமாற்றம் செய்வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க தாய்மொழியில பேசுவாங்க. அப்போ அவங்க ரொம்ப இம்பாக்டா, மீனிங்ஃபுல்லா, கனெக்டிங்கா பேசிடுவாங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் போது அதே இம்பாக்ட், எமோஷனல் அப்பீல் கொடுப்பது கடினம். அது உண்மையிலேயே மெச்சத்தகுந்த வகையில் இருந்ததா தான் நான் உணர்ந்தேன். மற்றபடி பிரதமர் சொன்னதுல நிறைய விஷயங்கள் பொருந்தாத விஷயங்களா தான் இருந்தது. அதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, இந்த இஷ்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இயல்பாகவே. ஆனா பிரதமர் தொடர்ந்து பேசுவதன் மூலமாக அந்த மக்கள்கிட்ட அவரே கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்ப பெண்கள் உங்களை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் ஆமா அப்படின்னு சொல்லணும்ல, ஒரு ஜோஷ் இருக்கணும்ல. ஆனா அப்படி எந்த விதமான ஜோஷும் இல்லை. பிராக்டிக்கலா அப்படியே டெட் சைலண்டா இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஏன்னா மொழிபெயர்ப்பாளர் நல்லா தான் மொழிபெயர்த்து சொன்னாரு. அப்போ எந்த இடத்துல அந்த கனெக்ஷன் மிஸ் ஆகுது, பெண்களே அதை நம்பலையா, இப்படியான கேள்விகள் எனக்கு வந்துச்சு. ராகுல் காந்தி கூட்டத்தில் அந்த பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருந்ததா நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, பிளவுபடுத்தும் போது அது திருப்பி சீமான் வாக்கு வங்கியை பிளவுபடுத்துவது, விஜய் வாக்கு வங்கியை பிளவுபடுத்துவது, அப்படித்தானே போய் முடியும். அது எப்படி பாரதிய ஜனதா அதிமுக ஆதரவு வாக்கு வங்கியை வலுப்படுத்துவதாக எப்படி முடியும்? இது எனக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸை வச்சு பார்க்கும்போது என் மனதுல இந்த எண்ணம் தான் தோன்றியது. பிரதமர் எப்போதும் போல வழக்கம் போல அவர் ரொம்ப ஸ்டாமினாவோட தெரிஞ்சார். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஏன்னா பலதரப்பட்ட பணிகள், இப்போ ஏற்கனவே ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. வீடியோ தான் அவர் கொடுத்துருக்கிறாரு 8:30 மணிக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது ஸ்ட்ரெஸ்ஸை அவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை, அல்லது அவரோட அந்த ஸ்டாமினாவே, ரியல் ஸ்டாமினாவே அப்படி இருக்கோ என்னமோ, அதுவும் எனக்கு தெரியல. மற்றபடி இன்றைக்கு இளந்தலைவர்கள் விஜயோ இல்லைன்னா உதயநிதியோ அவங்க கூட்டங்கள்ல இருந்த அந்த ஒரு உற்சாகம், வைப்பு இல்லை. சரி, அதுக்கு மொழியும் குறித்த ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா 2 பேருமே தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு, இது 2 பேருமே தொட்டு பேசியிருக்காங்க. யாரோடது சரியா சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அங்க இருந்த கூட்டத்துக்கு? பொதுவாக ராகுல் காந்தி பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அதிகங்க. காரணம் அது நேரு குடும்பம், அப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த கனெக்டிவிட்டி அதிகம்.
பாரதிய ஜனதாவின் வட இந்திய தலைவர்கள் பேசும்போது அந்த கனெக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்படாது, பாரதிய ஜனதாக்கான வாக்கு வங்கி, அதுக்கு எதிரான வாக்கு வங்கி இங்கே அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு அப்படியான ஒரு மாநிலம். அப்போ இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடுனா இயல்பான கேள்விகளுக்கு பிரதமர் விடையளிக்கல. 2023 கொண்டு வந்த சட்டம் தானே, இன்னும் இது வரைக்கும் பாரதிய ஜனதா அரசு தானே இருக்கு. அப்பவே அதை அமல்படுத்தியிருக்கலாம். அதில் ஒன்றும் யாருமே அதை தடை சொல்லவே இல்லையே. எதுக்கு பார்லிமெண்ட் இடத்தை கூட்டி தான் அமல்படுத்தணும் அப்படிங்கிற நிலைப்பாடை எதுக்கு எடுக்கணும்? இந்த கேள்வி முதல்ல இருந்தே இருக்குது. அப்போ பார்லிமெண்ட் இடத்தை கூட்டுறது அப்படின்னா எம்எல்ஏ இடத்தையும் நாங்கள் கூட்டுவோம், சாதாரண குடும்பங்கள்லேருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னா மக்கள் சிரிப்பாங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து இன்னைக்கு யாருமே தேர்தல் பாலிடிக்ஸில் எம்எல்ஏவும் ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூபா வேணுங்க, பல கோடி ரூபா வேணும். ஒரு தொகுதினா 10 கோடி 20 கோடி, தொகுதினா எத்தனை கோடி நீங்கள் கணக்கு பார்த்துங்க. அப்போ பிரதமர் அதை சொல்லும்போது அது கொஞ்சம் நகைப்பு கிடமாக தான் இருக்கு. சாதாரண குடும்பங்கள்லேருந்து வர்றதெல்லாம் கெடுத்துட்டாங்க இவங்க. அவர் சன் வர்சஸ் சன்னின்லா பாலிடிக்ஸ் சொன்னார். அவர் ராபர்ட் வதராவையும் மனசில் வச்சுட்டு தான் சொன்னார். அப்படிதான் நான் அதை உணர்ந்தேன். ஆனால் வாரிசு அரசியல், இந்த மாதிரியான குடும்பத்திலேருந்து வந்து 2 பேர் டாமினேட் பண்ணுறது இந்தியா முழுசும் இருக்குங்க. ஏன்னா பிரதமர் குடும்பத்துல இல்லாம இருக்கலாம், பாரதிய ஜனதா எத்தனை குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல ஈவன் ஃபார் தட் மேட்டர் வெஸ்ட் பெங்கால் இதை பேசினாலும் பெரிய அளவுக்கு எப்படி எடுபடும்? அங்கேயும் வந்து ஒரு மருமகன் பாலிடிக்ஸ் இருக்குதான் செய்யுது, வெஸ்ட் பெங்காலையும் இருக்குதான் செய்யுது. இப்படி வந்து அது பொருந்தாத உதாரணங்கள் நிறைய தெரிஞ்சுது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி மெய்யப்பன், பிரதமருடைய உரை வந்து 45 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்தது. ஆனா ஒரு கனெக்டிவிட்டி இல்லையோ மக்கள் கிட்ட? அதே மாதிரி திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பொருந்தாத நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லிட்டாரோ? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது, ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது நம்ம தனிப்பட்டு அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுறாங்க அப்படின்னு கேம்பெயின் இங்க இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு மட்டும் பாத்திர முடியாது. அவர்கள் வந்து தேர்தல் நேரமாக இருந்தாலும் அவர்கள் வந்து தேசிய தலைவர்கள், பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்து முடிந்து இருக்கிறது. அட்லீஸ்ட் லோக்சபால வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் இருக்கு, அங்கேயும் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்ற மெசேஜ் வந்து இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் பொசிஷன்ல உடனடியாக வேற இடத்துக்கும் போய் சேரும். அதனால அதை வந்து குறைத்து அவர்கள் பேச முடியாது. அதனாலதான் அவங்க இருவருமே பேசினது வந்து நேஷனல் சப்ஜெக்ட்ஸா, அவங்க வந்து பாராளுமன்றத்தில் பேசினது, அவர்கள் நாளைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு போனாலும் என்ன பேசுவாங்களோ அது சம்பந்தமானது, அது இல்லாம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமானதும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஸோ அதனால சில சப்ஜெக்ட் அதை சார்ந்தும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் அது முழுமையாக அதற்கான ஏற்பு இருக்கா இல்லையா, அதை எப்படி வந்து அந்தந்த கட்சிகள் வந்து கேம்பெயினில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க இல்லை அப்படின்ற அந்தந்த கட்சிகளோட தேர்ச்சியை பொறுத்தது. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து இங்க மகன் மருமகன் அப்படின்னு பேசுனது வந்து பொருந்தாது. அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா, சாதாரண ஒரு குடிமகன் அவன் வந்து அந்த கட்சியிலே வேலை செய்து அந்த கட்சியில பல பொறுப்புகள்ல இருந்து அவர்களால் தேர்ச்சி பெற முடியுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பார்வை. அது இல்லாம பர்டிகுலரா இந்த மகன் மருமகன் எங்க இருந்து அந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னா, இன்னைக்கு அரசு அதிகாரிகள் வந்து அவர்களோட டிரான்ஸ்பரோ இல்ல அரசு பணி தேவையோ இல்ல அரசுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் தேவையோ ஒரு டெண்டர் கிடைக்கணுமோ இல்ல புதுசா ஒரு கான்செப்டோ பாலிசியோ கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் குறிப்பிட்டாரு. அது திமுக அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியுமா? நம்ம இந்திய அளவுல பார்க்கும்போது பல்வேறு இடங்களையும் இருக்கு இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இருக்காங்க. இன்னைக்கு வந்து புதிதாக இன்னொரு கட்சியில இருந்து வராங்க, இல்ல அவர்களோட புதல்வர் வராங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வராங்க, சகோதர சகோதரிகள் வராங்க, மகள் வராங்க அப்படின்னா அதை மட்டுமே பிரச்சனையாக நம்ம பார்க்கல. அவர்கள் வந்து எந்த ஒரு தகுதியில அங்க வராங்க, எதற்காக அவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கிடைக்கிறது, எதற்காக இன்னைக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஆனா உடனடியாகவே டெபுட்டி சிஎம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கட்சியில வேறு யாருக்குமே அந்த உரிமை இல்லையா, அந்த தகுதி இல்லையா? ஒன்றும் இல்லை, கனிமொழி அவர்களுக்கு அந்த தகுதி இல்லையா? அவர்களுக்கு எம்எல்ஏல அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்திலும் மினிஸ்டர் ஆக்கப்படல, இங்கேயும் அவர்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்து அவங்களையும் மினிஸ்டர் ஆக்கல, அவங்களை டெப்டி சிஎம் ஆக்கல. அவங்களுக்கு அதற்கான குவாலிஃபிகேஷனோ எபிலிட்டியோ கிரெடிபிலிட்டியோ கிடையாது அப்படின்ற அர்த்தமா? அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் அங்கே வரும். நான் கனிமொழி அவர்கள் மட்டுமே சொல்றேன். அப்போ மற்ற குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்க்கலாம். துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, பொன்முடி அவர்கள் இருக்காங்க, இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி பலர் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் தனியா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க இந்த பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க டிரான்ஸ்பர், இன்னைக்கு வந்து போலீஸோட டிரான்ஸ்பர், போலீஸோட ப்ரமோஷன், போலீஸோட அப்பாயின்மெண்ட், அதுலயே பிரச்சனை இருக்கு. ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு கரெக்டான பொசிஷன் என்னவோ அது கொடுக்கப்படல. இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு மட்டுமே எத்தனை இன்னும் இன்சார்ஜ் பொசிஷன்ல 70% வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ப்ரமோஷன் கொடுக்கப்படல, அங்க வந்து ஃபுல் டைமா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கப்படல. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் துறையும்
நம்ம எடுத்துக்க முடியும். இதை தாண்டி நம்ம PSUs மட்டும் எடுத்துப்போம். வெறும் டான்ஜெட்கோ டான்ட்ரான்ஸ்கோ இது இல்லாம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பிரச்சனை இருக்கு, எவ்வளவு லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால எத்தனை வந்து அங்க உரிமை கொடுக்க முடியுது. அங்க வந்து ப்ரமோஷன் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், இல்ல அங்க ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா எல்லாருமே மகன் மருமகனை அணுக வேண்டிய தேவையாக இருக்கிறது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு தேவையானவர்களோ வேண்டியவர்களோ ஏதோ ஒரு பொசிஷன் வர முடியும். மற்றவங்க எல்லாம் என்ன, அவர்களும் இந்த நாட்டோட குடிமக்கள். அவர்களுக்கு சரி வேற யாருக்கோ நீங்க ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை பணம் பெற்றுக்கொண்டு செய்தீர்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க செய்தீர்கள். அப்ப மற்றவர்களுக்கும் அதை செய்திருக்கலாம்ல. திமுக மேல சொல்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பின்பற்றி வராரோ? இதுக்கு முன்னாடி கூட்டங்கள்லயும் வந்து வாரிசு அரசியல் அப்படின்றது சொல்லப்படுது, பரப்புரைகள்லயும் மற்ற கட்சிகள்னால திமுக மேல வாரிசு அந்த ஒரு விஷயங்களை மட்டுமே. ஏன்னா இங்க அந்த வாரிசுகள் இல்ல, இங்க அந்த மகன் மருமகன் அப்படின்றவங்க இங்க இருக்க அரசியல் வாழ்க்கையோட பிற கட்சிகள் அது இல்லையன்றதான் திரு ஷியாம் அவர்கள் அரசியல் வாழ்க்கையோட பின்னி பிணைந்து இங்க இருக்க கவர்னன்ஸோட பின்னி பிணைந்து இல்லை அப்படின்ற பிரச்சனை. இப்ப மற்ற கட்சிகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இதே இன்வால்வ்மெண்ட் இருக்கா? டெய்லி கவர்னன்ஸ்ல நாமினேஷனுக்கு போறாங்களா இல்லையா? அங்க யார் MLA டிக்கெட் கிடைக்குது, அடுத்தது யார் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, யார் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆரா, யார் RDO ஆரா, SRO ஆரா, யார் இன்ஸ்பெக்டர் ஆரா, யார் சப் இன்ஸ்பெக்டர் ஆரா, யார் IG ஆகிறா, கமிஷனர் ஆகிறா, DGP ஆகிறா அப்படின்ற வரைக்கும் இவர்களோட ரோல் இருக்கு. மற்றவங்கள அரசியல்ல இதே திமுக மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே அவர்களோட பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே ஒரு பொசிஷன் இருக்கா? அவர்களால இந்த ஒரு நிர்ணயம் செய்ய முடியுதா இல்லையா அப்படின்ற பிரச்சனை. ஏன் ராகுல் காந்தி, ராபர்ட் வாத்ராக்கும் இதே ஒரு பொசிஷன்னா அங்க கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கும் போது, டெண்டர் கிடைக்கும் போது, மினிஸ்டர் ஆகும்போது, MLA ஆகும்போது, MP ஆகும்போது, இல்ல அதுக்கான டிக்கெட் கிடைக்கும் போது, இல்ல அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படின்ற போது இவங்களோட ரோல் வந்துருது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதுக்கு வருவோம். அவங்க அதிமுக வலுவிழந்துருச்சு, பாஜக வந்து அவங்க மூலமா முகமூடி போட்டுக்கிட்டு உள்ள நுழைய முயற்சிக்கிறாங்க அப்படின்ற காங்கிரஸ் வந்து என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுல அவர்கள் வந்து எத்தனை டிக்கெட்டுக்காக அவர்களுக்குள்ளேயே சண்டை இருந்தது, வார்த்தை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் வந்து அரசியல் அழுத்தம், டெமோக்ரஸிக்கே இது எதிரானது அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் காங்கிரஸ்ல இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி அஇஅதிமுக இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னா 281 தொகுதியில எடப்பாடியார் அவர் இதுக்கு முன்னாடியே கேம்பெயின் செய்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட கேம்பெயின் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. 5 வருடம் திமுக ஆட்சி செஞ்ச பின்னரும் இவர்களால் வலுவாக போய் மக்களை சென்று அவர்கள் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ப்ராப்ளம், இவர்களோட ஆட்சியில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து அஇஅதிமுக பேச முடியுது. அஇஅதிமுக அவங்களோட பாலிசிஸை தனியா வைக்க முடியுது. ஒவ்வொரு கட்சியும் தனியாக அவங்களோட பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்ன, அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னன்னு வைக்க முடியுது. இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கலாம், பாட்டாளி மக்கள் இது காங்கிரஸ் எடுத்துக்கலாம், VCK எடுத்துக்கலாம். அவங்களால தனித்தனியா அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னன்றதை அவங்களால வைக்க முடியல. திமுகவோட சார்ந்த மேனிஃபெஸ்டோவை தான் அவங்களால பேச முடியுது. இல்ல அதுல இருக்க பாலிசிஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் தான் அவங்களால பிளேஸ் பண்ண முடியுது. அப்ப அவர்களுக்கு தனியாக இருந்த கொள்கைகள் இன்னைக்கு அவங்க வெளியில வரல. ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில ஆன விஷயத்தை தொழில் திருமாவளவன் அவ்வளவு பெருசாக எடுத்து நடத்தணும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. இன்னைக்கு மரக்காணம் கள்ளக்குறிச்சியில இருந்தது, இல்ல வேங்கவேல நடந்தது, அதை தாண்டி அவங்க மேனிஃபெஸ்டோலயோ இல்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாவோ இதுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியும். அந்த FIR நான் ஆட்சியில இருந்தேன்னா, நான் மினிஸ்டரா இருந்தா, நான் MLA-வாக இருந்தா, என் கட்சியில MLA-வாக இருந்தா FIR ஒன்னும் 0 FIR-ஆ இருக்காது, என்கொயரி முடிஞ்சிருக்கும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும், தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு அவங்க பேசியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு கட்சிகள் இருக்கும் போது அவர்கள் அஇஅதிமுக இண்டிபெண்டன்ட்டா பேசுது, இண்டிபெண்டன்ட்டா அவங்களால நிர்ணயம் செய்ய முடியுது மேல விமர்சனத்தை முன்வைக்க நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், எப்படி பார்க்கறீங்க? இரு தலைவர்கள் இரு வேறு ஸ்டாண்ட்ல எப்பவுமே பேசின விஷயங்களை தான் பேசியிருக்காங்க அப்படின்னாலுமே இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் தேர்தல்ல? இன்னொருத்தர் வந்து எதேச்சியா பேசினாரு. இது முதல் வித்தியாசமா இருக்காங்க. ரெண்டாவது வந்து பிரதமர் பேசினது தமிழ்நாட்டுக்காக கிடையாது. பிரதமர் பேசினது வந்து நாட்டுக்கான ஃபர்ஸ்ட் அந்த பரப்புரையாகத்தான் நான் காண்கிறேன். அதாவது அடுத்த தேர்தலுக்கு 2029 தேர்தலுக்கு இப்பவே வந்து அவர்கள் வந்து பணியெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது வந்து UP தேர்தலுக்கு 2027 வருகின்ற UP தேர்தலுக்கும் அவர்கள் வந்து தயாராகி விட்டார்கள். இதுதான் என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவர் பிரதமருடைய லாங்குவேஜ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா அது முழுக்க தமிழ்நாட்டுக்கான செய்தியே கிடையாது. நல்ல டிரான்ஸ்லேஷன் அப்கோர்ஸ் நான் எக்ரி பண்ணிக்கிறேன், நன்றாக பேசினார்கள். பட் அது ஒரு பொருட்டே கிடையாது. இந்த கூட்டமும் எல்லாமே வந்து ஒரு அவர்களுக்கு வந்து அடுத்த தேர்தலுக்கான யுக்தியாகத்தான் நான் காண்கிறேனே தவிர அது தமிழ்நாட்டுக்கான யுக்தி கிடையாது. தமிழ்நாட்டுக்கான அவர் பேசினார் என்றால் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து முன்னத்த மாதிரி 2024 தேர்தல் மாதிரி இல்லை என்றால் 2021 வந்த அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வலம் வந்திருப்பார். உங்களுக்கு நன்றாக தெரியும், 2024 வந்து டி நகர்ல கூட அவர் வந்து ரோட் ஷோ நடத்தினாரு. இந்த முறை சென்னைக்கு வரவே இல்லை. மிக தெளிவாக வந்து பிரதமருக்கு தெரிகிறது தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரை ஒரு லாஸ்ட் காஸா தான் இருக்குன்றது மிக தெளிவாக தெரியாது. அவர்கள் பிரதமர் யூசுவலாக வந்து டிஃபீட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு தேர்தல் முடியும்
இதுவரை வந்து அந்த கட்சியிலே அவர்களுடைய கட்சி இல்லைனால் அவர் வந்து தோல்வி சம்மதிக்கவே மாட்டார். இந்த முறை வந்து தோல்வி சம்மதித்திருக்கிறார். அதனாலதான் அந்தந்த பாக்கெட்ல வந்து எங்கே பிரச்சனை வருகிறதோ அந்த பாக்கெட்ல போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அவருக்கு நிறைவேறுது. அந்த இடத்துக்கு மட்டும் செல்கிறார். நான் இதை விளக்கிடுறேன். நாகர்கோயில்ல மட்டும் ஒரு ரோட் ஷோ வந்து போன வாரம் நடத்தி இருக்கிறார். நாகர்கோயில்ல வந்து காந்தி தோக்கறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதாக அவர் காண்கிறார். அங்க போய் அதை வந்து சரி செய்கிறார். என்னை பொறுத்தளவுல காந்தி தோக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது திமுக வந்து பெரும் ஒரு தவறு செய்திருக்கிறது. ஆசனை கொண்டாய் நாகர்கோயில் நிறுத்திட்டு அந்த நாகர்கோவில் மேயரை கொண்டு போயிட்டு கன்னியாகுமரி நேரத்துல வந்து இதை விட பெரிய ஒரு அர்த்தம் கட்ட ஒரு விஷயமே கிடையாது என்று நான் கருதுகிறேன். ஆஸ்டனுக்கு வந்து நாகர்கோவில ஜெயிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், எனக்கும் தெரிகிறது. என்னை ஜெயித்து வந்தால் வேணா நான் இதோட என்னுடைய இந்த பேச்சை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் வந்து நம்மளுடைய செந்தில் பாலாஜியினால் வருகின்ற தாக்கம், செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நானும் ராமசாமி மையப்பனும் கோயம்புத்தூர் சமீபத்தில் போன வாரம் அங்கே இருந்தோம். அங்கிருந்து வரும்போது பேசிக்கொண்டே வந்தோம். என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றது நாம் வந்து வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால பேசவில்லை. ஆனால் கோயம்புத்தூர் சவுத்ல அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கோயம்புத்தூர் நார்த்ல கூட வானதி சீனிவாசன் இன்றைக்கு கூட ட்ரையலிங்காக தான் இருக்கிறார். அதை தெரிந்த பிரதமர் தான் மறுபடியும் வந்து கொண்டு அங்கே அந்த வெஸ்ட்ல இருந்து சில சீட்டுகள் போய்விடுமோ என்ற அந்த ஐயம் வந்து அந்த கூட்டணிக்கு இருக்கிறது. அது நடந்து விட்டால் நிச்சயமாக அது அதிமுக கூட்டணிக்கு மட்டும் கிடையாது, பாஜகவுக்கும் பெரும் ஒரு பின்னடைவு இருக்கும். ஏனென்றால் 5 சீட்டுகள் வந்து வெஸ்டர்ன் ரீஜன்ல வந்து பாஜக போட்டி இட்டுக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல வந்து அவர்களுக்கு ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் கோயம்புத்தூர்ல அவர்களுக்கு நல்ல ஒரு பேஸ் இருக்கிறது. அது பாலக்காட்டுல இருந்து வந்த மலையாளிஸ் ஆனாலும் சரி, இல்ல அங்கேயே வந்து அவர்களுடைய பணியானாலும் சரி. அதே மாதிரி ஊட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து படுகாசு இடையும் பாக்கி இருக்கின்ற எஸ்டி இடையும் வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு ஹோப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. மேட்டுப்பாளையத்துல வந்து திமுக வந்து பிளவுபட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக மேட்டுப்பாளையத்திலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த கோயம்புத்தூர் நோர்த்தை வந்து செக்யூர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம் வந்து இருக்கிறது. அதுதான் வந்தது பேச்சுக்காக கிடையாது. பேச்சு வந்து நாட்டுக்கான பேச்சு, பாக்கி இருக்கின்ற மக்களுக்காக பேச்சு. ஆனால் இந்த உள்ளுக்குள்ளாக நடக்கின்ற இந்த பாக்கி இருக்கின்ற டிஸ்கஷன்ல தான் பிரதமருடைய அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ராகுல் காந்தி அப்படி கிடையாது. ராகுல் காந்தி வந்து இங்க வர்றதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இந்த கேம்பெயின் இருக்கும் என்று அவர் கருதுகிறார். அது உண்மையும் கூட. பொன்னேறி வந்திருக்கிறார். பாக்கி இடங்கள் எல்லாம் ஒரு புத்துயிர் நாம் காண்டோம். ஆனால் அதுல இன்னொரு மெசேஜ் கூட அவர் வந்து கன்வே பண்ணுகிறார். அதாவது என்னை தாண்டி நீங்க வந்து மல்லிகார்ஜுன் கார்கே கிட்ட போயிட்டு திமுக வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து சரி பண்ணுகிறது. இந்த தேர்தலுக்கு அந்த 28 சீட் என்ற இந்த ஒப்பந்தம் அது எனக்கு பிடித்தமாக இல்லை. அதனால வந்து நான் மு.க. ஸ்டாலின் கூட வந்து ஐ வில் நாட் பி சீன் என்ற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக சொல்கிறார். இது வந்து முதல்வர் வந்து அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, இவர் இது கோஆர்டினேட் பண்ண முடியவில்லை என்றது இது சொல்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. இவர்கள் நினைத்தால் கோஆர்டினேட் இல்ல. அங்கதான் ஒரு கேள்வி திரு ராதாகிருஷ்ணன். எப்படியும் அவர் வந்து நேரடியாக ஒரே மேடையில பங்கேற்கல, ஏன்னா அவங்களுக்கு ஷெட்யூல் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த மாதிரியாக ஒரே மேடையில பங்கேற்காதது, இவ்வளவு நாள் வராமல் தேர்தல் நெருக்கத்துல ஒரு நாள் வர்றது அப்படின்றது கிரவுண்ட்ல எதிரொலிக்குமா? நிச்சயமாக எதிர்த்து தான் இருக்கும். அது வந்து இது ஏற்கனவே திமுக காரன் வந்து கடுப்புல இருக்கா. அவர்கள் தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை வந்து சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் வந்து திமுக காரர்கிட்ட தான் இருக்கிறது. அவர்கள் இன்னும் வந்து மோசமாகத்தான் வேலை செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். அவருடைய வருகைக்கு பிறகுமே அப்படிதான் எதிரொலிக்கும்ன்றீங்களா? நிச்சயமா. அதாவது அங்க இருக்கின்ற திமுக காரர்களை புறக்கணித்துக் கொண்டு ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியை கிட்ட வைத்துக் கொண்டு அவரை வந்து மேடையில் உட்கார்ந்து வைத்துக் கொண்டு அவரோட பேசிக்கொண்டு நடப்பது என்ன? அது வந்து ஒரு க்ளோஸ் டோர் செஷன்ல வேணா நடந்திருக்கலாம். அது பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஷேர் பண்ற அளவுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு ஷேர் பண்ற அளவுக்கு வந்து விட்டு வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி என்று வைத்தால் அது ஒரு பிரச்சனையாகத்தான் திமுக காரர்கள் பார்ப்பார்கள். அப்ப திமுக காரனை பொறுத்தவரை இன்னைக்கு என்னவென்று பாத்தீங்கன்னா, என்ன இவ்வளவு தனாவாட்டாப்பா உனக்கு என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அது இவர்கள் வேண்டுமென்றே தான் செய்கிறார்கள். ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி ஆனாலும் சரி, இவர்களுக்கு எதிராக, அதாவது செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கிற நபர்கள் வந்து வேண்டுமென்றே செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். மறுபடியும் திமுக காரனை வந்து உசுப்பேத்தி அவன் வந்து காங்கிரஸ் காரனுக்கு வேலை செய்யாம இருக்கின்ற ஒரு யுக்தியாகத்தான் இந்த ராகுல் காந்தியினுடைய பயணமே அமைந்திருக்கிறது. அவர் நன்றாக பேசுகிறார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. காங்கிரஸ் காரனுக்கு டெபினட்டாக அது ஒரு பூஸ்டாக இருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா திமுக காரனை மறுபடியும் அது பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமாகத்தான் இது மாறி இருக்கிறது என்பதுதான் பேசுவோம். திரு ரகு, கிட்டத்தட்ட 2 பேருடைய பேச்சிலையும் தொகுதி மறுவரையறை இடம்பெற்றிருக்கிறது. மகளிர் இடஒதுக்கீடு, ஒருவர் சாடுவது, விமர்சனம் செய்வது, எல்லா விஷயங்களுமே 2 பேருடைய பரப்புரையிலுமே இடம்பெற்றிருக்கு. யாருடைய பேச்சு அதிக தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது 2 பேர்ல? 2 பேர் பேச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்காம அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து படிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நீங்க இதுல ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. இது வந்து கடைசி நேரத்துல ஒரு டெஸ்பரேட் ஆக்ட். நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி படிச்சும் பாஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் கம்மி. கன்சிஸ்டன்டா படிக்கிறவங்க, கன்சிஸ்டன்டா வேலை பார்க்கறவங்க
அவர் அப்படிதான் வந்திருக்காரா சார்? நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, அப்புறம் உங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறாங்க எல்லாரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு வந்து ரொம்ப டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். அவங்க வந்து ஒரு அவசர கதியில பேசிட்டு போறாங்க. கடைசி நேர அப்பீல் இன்னொரு 3 நாள் 4 நாள் இருக்கிற போது அவங்க பேசுறது வந்து ரொம்ப அதுல வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஹெவியாவும் பேச முடியாது. உங்க மெசேஜிங்க வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா கொடுக்கணும், டைஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுக்கணும். ஏன் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது கொடுக்கணும். ராகுல் காந்தி கிட்ட எனக்கு என்ன பிரச்சனைன்னா, முதல் கூட்டத்தில் பொன்னேரியில திரு ஸ்டாலின் பெரிய சொல்ல, அப்புறம் ஷோலிங்கர்ல தான் அவர் சொல்றாரு என்னோட பிரதர்னு சொல்றாரு. அதை வந்து அவர் கிளியர் கட்டா அட்ரஸ் பண்ணிருக்கணும். அவர் இப்ப பண்ணிருக்கிறது டூ லிட்டில் டூ லேட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க அலையன்ஸ் சீல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டுக்கலாமே, நம்ம வி ஆர் வின்னிங் தமிழ்நாடு, வி ஆர் ஸ்டாப்பிங் ஃபேஷிஸ்ட் ஃபோர்ஸஸ் சொல்லிருக்கலாமே. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. ஒரு தகராறுக்கு அப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை முட்டல் மோதலுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் ஆகும்போது இப்போ ஆல் இஸ் வெல், நாங்க இப்ப சைன் பண்ணிட்டோம், ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, 3 சீட் அதிகமா கொடுத்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் அது பிளஸ். ஒண்ணுமே வேலை செய்யாம ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம், அது செய்யல. அப்புறம் கடைசி நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வராரு, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டும் அந்த தொகுதிகளுக்கு மட்டும் போறாரு. பொன்னேரி, ஷோலிங்கர், அதுக்கப்புறம் ஏன் திமுக வேட்பாளர்களுக்கு ஒரு இடத்துல அவங்க வீக்கா இருக்கிற இடத்துக்கு போய் நீங்க பேசுங்களேன். இப்ப வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து திமுக போன முறை ஒரு சீட் கூட ஜெயிக்கல, அங்க போய் பேசுங்களேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அங்க 2 காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேற இருக்காங்க, இளம் காங்கிரஸ் வேட்பாளர்கள். நீங்க முன்னிறுத்துற இளைஞர்கள் அங்க இருக்கிறாங்க, போய் பேசலாம்ல. உங்களுக்கு எங்க அதுதானே உங்களுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பேசினா திமுகவுக்கு நீங்க பேசின மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையை நீங்க செய்யலாம்ல. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு திமுக ஏதாவது பிரச்சனை ஒரு சிக்கல் வரும் நம்ம எதிர்பார்த்திருப்போமா? நோபடி ஃபோர்ஸ் ஆஃப் தட். பிஜேபி தான் வந்து அவங்கள ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுது. எத்தனை சீட்ல முடக்க போறாங்களோ, 50 சீட்டு கேட்க போறாங்களோ, வந்து இந்த மாதிரி அவங்களை கண்ட்ரோல் பண்ண போறாங்களோ பேச்சு இருந்தது. ஆனா இப்போ ஒரு ட்விஸ்டா காங்கிரஸுக்கு திமுக இடையில ஒரு பிணக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல திமுக மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். திமுக மேல நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க ஜெனரஸா இருந்துக்கிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் வச்சு பேச வச்ச போது கூட அவங்க பெரிய தலைவர்கள் யாரும் பேசல. உதயநிதியோ திரு ஸ்டாலினோ வந்து அந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரி பேசல. உங்களுக்கு நல்லாவே இது கொடுத்துருக்காங்க, தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கணும், அதை செய்யல. போன லோக்சபா எலெக்ஷன்ல 39 out of 39 கொடுத்த மக்களுக்கு நீங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. இந்த முரண்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ வந்திருக்கக்கூடிய நிலவரம் அவர் வந்து முன்னாடியே ராகுல் காந்தி ஒரு மெசேஜ் போட்டிருக்கணும், இந்த அலையன்ஸ் சீலான போதே ஒரு மெசேஜ் போட்டிருக்கணும், முன்னாடியே வந்திருக்கணும். திமுக வேட்பாளர்களுக்கும் அவங்க தொகுதிகளுக்கும் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், இவர் ஸ்டாலின் பேரை சொல்லாம எப்படிங்க அது? அதாவது நீங்க ஒரே விஷயத்தை பாருங்க, பிஜேபியோட ஆட்டிடியூடும் காங்கிரஸ் ஆட்டிடியூடும் கிட்ட ஒண்ணுதான். அவரு நாங்க ஜெயிச்சா, என்டிஏ ஜெயிச்சா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் மெயின் பார்ட்டி, பிரைமரி பார்ட்டி, திரு எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர் எங்க சொல்றாரு? சொல்லவே இல்லையே. பக்கத்துல வச்சிருக்கிறாரு தவிர ரொம்ப கிளியர் கட்டா அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு மெசேஜிங் தேவைதானே? அது ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லையா? வேற யாரையாவது கொண்டு வந்துருவாங்களோ, அல்லது ஏடிஎம்கேல குழப்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணுவாங்களோ? ஏன்னா அவங்களுடைய வரலாறு அப்படி இருக்கு. நீங்க மகாராஷ்டிரால பார்த்தாலும் பீகார்ல பார்த்தாலும் பிஜேபியோடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் வந்து இதுல வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாம இந்த கூட்டணிக்கு வந்து தலைவர் வந்து இங்க திரு ஸ்டாலின் அவரு தான் மேண்டேட் கேட்கிறார். 5 வருஷம் நான் இந்த திட்டங்கள்லாம் பண்ணிருக்கிறேன். அப்போ அவரு பேரை வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்றதுக்கு என்ன? நீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுங்க, எங்க போனாலும் ஆர்எஸ்எஸ் ஸ்டாலினை மிரட்ட முடியாது, ஸ்டாலின் பணியை சோழிங்கல சொல்றாரு. அப்புறம் சொல்லிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடியே சொல்லிருக்கணும், முதல்லயே அவரோட பேரை சொல்லிருக்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பர்சனாலிட்டி பேஸ்டு எலெக்ஷனுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இது திரு ஸ்டாலின் வேணுமா, திரு விஜய் வேணுமா, திரு இபிஎஸ் வேணுமா, இதுதான் மக்கள் கன்சிடர் பண்றது. கட்சி கூட அடுத்தது தான். ஏன்னா இங்க தனி மனிதர்கள் தான் அரசியல்ல வந்து பிரதானப்படுத்தப்படுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது மாதிரி பேசியிருக்கணும். ராகுல் காந்திலாம் வந்து அந்த ஒரு வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஒரு வீடியோ போட்டாரு, அது பெட்டர்னு எனக்கு தோணுது. அங்கதான் அவர் நேச்சுரலா இருக்காரு. கலூப்பு அந்த மாதிரி பேசுற விஷயத்துல தான் அவருக்கு வந்து ஒரு இயல்பா அவங்களோட உரையாட முடியுது. இப்ப இந்த இதுல எல்லாம் உங்களுக்கு கேம்பெயினிங் மீட்டிங்ல எல்லாம் அவரால் வந்து ஒரு நேச்சுரலா பேச முடியல. அவர் எக்ஸ்டெம்பரா பேசுறாரு. இருந்தாலும் இது தமிழக மக்களுக்கான இஷ்யூவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. எஸ், ஏடிஎம்கே பிஜேபி கண்ட்ரோல் பண்ண போறாங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்க ஒர்க் பண்ணிருக்காங்களா? நீங்க வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமென்ட் தமிழக மக்கள் கிட்ட வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கற ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் பண்றாரு. பட் நான் என்ன கேக்குறேன், அதுக்கு முன்னாடி அவங்க கட்சியை முடுக்கி விட்டாரா? பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணாலும் கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்தை எத்தனை முறை வந்து மோடியும் எடப்பாடி பழனிசாமியும்
ஒன்னா இருந்திருக்காங்க. எம்சிசி வரதுக்கு முன்னாடி, அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பேசிட்டாங்க, மதுராந்தகத்துல பேசினாங்க, 3வது முறையோ 4வது முறையோ. அப்படி பண்ணும்போது நீங்க ஏன் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், லோக்கல் லீடர் இருக்காரு. அவர் போற இடத்துல கூட்டம் வருது, அவர் பின்னாடி ஒரு 10 பேர் போறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, இஸ் மேக்கிங் அ பஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுலக்கமா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் முடுக்கி விட்டுருக்காங்க ஏதோ சொல்லி. ஆனால் அந்த மாதிரி காங்கிரஸ்ல யார் இருக்கா? அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் போது அவங்க இன்னும் கொஞ்சம் முனைப்போட இங்க வேலை செஞ்சிருக்கணும்னு சொல்றேன். அங்க மோடி, அமித்ஷா எல்லாம் திரும்ப திரும்ப வராங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணாலும். அதுக்கப்புறம் அண்ணாமலையும் now he is doing his best. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்க பெருசா இங்க வந்து பரப்புரை பண்ணல? அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன முரண், அந்த சுணக்கம், அதை வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதாவது அலையன்ஸ் டாக்ஸ் சரியா நடக்கல, அதுக்கப்புறமா அது சரி பண்றதுக்கான முயற்சியை ராகுல் காந்தி தான் எடுத்திருக்கணும். ஓகே, அவங்க அம்மாவும் கர்கேயும் வந்து நீங்க இந்த கூட்டணி வேணும்னு சொல்லியிருந்தா கூட, அது கூட்டணி தர்மம்னா அது சீல் ஆனதுக்கு அப்புறம் கமிட்மெண்டோட அந்த கூட்டணிக்காக உழைக்க வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டாலினோட உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு, அவர் இஸ் வில்லிங் டு டாக், பேசி இதை சார்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு ஆல் இந்தியா லெவல்ல ஐடியாலஜிக்கலா இவங்களை பிஜேபி எதுக்கணும்னா உங்களுக்கு திமுக பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அவங்க கன்சிஸ்டன்டா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருக்கும்போது இவங்க எதிர்த்து குரல் கொடுக்கும்போது, அவங்களுக்கு எம்பிஸோட எண்ணிக்கை இருக்கும்போது அவங்களோட நீங்க கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் இருக்க முடியும். ராகுல் காந்தியோட அந்த ஒரு பார்வையை பதிவு பண்ணிருக்கீங்க. மோடியோடைய பரப்புரை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். தேர்தல்ல இது எப்படி எதிரொலிக்க போகுது? இருவருடைய பேச்சும் எதிரொலிக்குமா? முதல்ல சுருக்கமா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டெல்லியில் உள்ள கட்சிகளை குறித்து இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். அவங்கள நீங்க வந்து ஒண்ணு கட்சியை முழுங்க பாக்குறாங்க, இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப நம்ப தகுந்த பார்ட்னரா இருக்கிற கட்சிக்கிட்ட இந்த தேர்தல் பேரத்தை வச்சு, இந்த சீட்டு பேரத்தை வச்சு முரண்டு பிடிக்கிறாங்க. அது முடிஞ்சா கூட ஒரு கெமிஸ்ட்ரி காமிக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபெடரலிசத்துக்கு அல்லது நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு படிப்பினை நான் சொல்லுவேன். ரைட், உங்களோட இறுதிக்கு. பாஜக வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, முக்கிய தலைவர்கள் கர்கே அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எத்தனை முறை மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது போன 5 ஆண்டுகள்லையும் எடுத்துக்கலாம், இந்த தேர்தல் பரப்புரையிலையும் எடுத்துக்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே 5 முறை வந்து விட்டார், இன்னும் 2 முறை வரப்போறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி மொத்தமாவே 2 வாட்டி தான், பிரியங்கா காந்தி இது வரைக்கும் வரவே இல்லை, கர்கே அவர்கள் ஒரே ஒரு வாட்டி தான், சோனியா காந்தி அவர்கள் வரல, மூத்த தலைவர்கள் வேற யாருமே வரல. பாஜக தான் மந்திரிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஒவ்வொரு 27 பேர் நாமினேஷனுக்கு ஒவ்வொரு மினிஸ்டரும் சிஎம்மும் வந்து கூட வந்து நின்று இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த 5 வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட நின்று 1,40,000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன 1.5 ஆண்டுகளில் மட்டுமே 2 பேருமா ஒரே மேடையிலிருந்து 14,000 crores ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. அப்படின்ற போது அந்த இம்பார்ட்டன்ஸை காமிக்கிறாங்க அப்படின்ற வித்தியாசம் மக்கள்கிட்ட டெஃபினட்டா சென்றாங்க. திரு ஆர்கே, உங்களோட இறுதி கருத்து. இல்ல, பிரதமர் பேசினார்ல, அது நான் சொன்னது ஒட்டி தான் இருக்கிறது. அதாவது முழுக்க பெங்காலுக்கான பரப்புரையாகத்தான் நான் பார்க்கிறேன். மறுபடியும் டிஎம்சின்னு சொல்றது, திமுக சொல்றது எதுக்குன்னு சொல்ல, காங்கிரஸ் சொல்லலாம், நீங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு பிரைம் டைம் டெலிவிஷன்ல வந்து இப்படி கேப்சர் பண்ணிட்டு எல்லா ஊடகங்களையும் வந்து இது போட வைக்கிறாரு இல்லையா, அது ஒரு பரப்புரை. இது வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையம் கண்டுக்க வேண்டாம், ஆனா ஞானேஷ்குமாரனுடைய தேர்தல் ஆணையம் கண்டுக்காது, நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ரிப்பல்சிவ். இப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்து உலகத்திலேயே எங்கேயும் நடக்காது. இது முழுக்க கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்கிறது. இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஷியாம், உங்களுடைய இறுதி கருத்து. பிரதமர் எப்போதும் போல உணர்ச்சி பூர்வமாக உண்மைக்கு மாறாக பேசினார். ஏன்னா இஷ்யூ வந்து டீலிமிட்டேஷன் தான், விமன் ரிசர்வேஷன் கிடையாது. 2023 சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, 2024 ஒரு தேர்தல் அப்பவே கொடுத்துருக்கலாமே, இருக்கிற சீட்ல கொடுக்க வேண்டியதானே, யார் தடுத்தா? அது போக அது சட்டத்தை அவங்க கெசட்டே பண்ணல, கெசட் பண்ணாத சட்டத்தை திருத்த போனாங்க, பெரிய தவறு அது. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கிடையாது, கெசட்டே பண்ணாம நீங்க எப்படி திருத்த முடியும்? இது சுட்டி காட்டின பிறகு அவசரமா கெசட் பண்ணாங்க. அது பிறகு டீலிமிட்டேஷன் தான் உண்மையான இஷ்யூ. 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம அதை பேசிட்டு இருக்கிறோம். அதை விடுத்து ஏதோ நாரி சக்தி அதை இவங்கெல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு பிரதமர் சொல்வது அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. சரி, இரு தேசிய தலைவர்களும் பரப்புரை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பா தேர்தலில் இது எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான